சார் பேசலாம் சார். நேற்று இந்த மாதிரி ஒரு தற்காலிக தடை விதிக்கப்படும்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இது சம்மந்தமாக ஹைகோர்ட்லலாம் நிறைய கேஸ் போட்டிருக்கிறீங்களா? இது இப்படி தான் போகும்ட்டு எதுவும் நினச்சிங்களா? இந்த கேஸ் நினைக்கல. பட் எடுத்தோடனே முடியான்னு சொல்கிறத விட கேட்டுட்டு தடை கொடுத்துட்டு அப்புறம் தீர விசாரிச்சுட்டு இல்லை அவங்க பண்ணுறது கரெக்ட்னு சொல்கிறது நம்ம உச்சநீதிமன்றத்தை பார்த்து பாசிச உச்சநீதிமன்றம் சொல்ல மாட்டோம். அதுக்காக கூட இது இருக்கலாம். ஓகே. ஏன்னா இதில் வந்து அவங்க எடுத்து கொடுத்த அவங்க சொன்ன ரீசன் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து இது குற்றம் புரிந்திருப்பார்கள், தனி மனிதர்கள். எதுக்கு ஒரு ஸ்தாபனத்தை தாக்குறீங்க? இவங்களுடைய வாதம் அதான். யார் கபில் சிபலும் மற்ற முகுல் ரோஹித்க்கு சொன்னது. முகுல் ரோஹித் இன்னொரு விஷயம் சொன்னது, நம்ம பேசணும் தெரியுமா, அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து யார் விசாகன் வீட்டு வெளியே போட்டிருந்தா அப்படின்னு. அது வந்து எப்படின்னா ஃபோன்ஸை க்ளோன் பண்ணிட்டாங்களாம். ஃபோன்ஸை க்ளோன் பண்ணி இவங்க என்ன தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா டேட்டாவும் அவங்க கையில் இருக்குது. யார் பண்ணியிருக்கா? இடி. ஓகே. அது ஒரு கம்ப்ளைண்டாக முகுல் ரோஹித்க்கு வைக்கிறாரு. ஃபோனை க்ளோன் பண்ணிட்டாங்க. அதில் தான் அந்த பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. நம்ம பேசணும்ல, அந்த பிரிண்ட் அவுட் யார் போட்டது? இடியா? இடி தான் போட்டிருப்பாங்க, வேறு யார் போட்டிருப்பாங்க? அது ஒரு அப்பட்டமான ஒரு பைத்தியகாரத்தனம். ஏன்னா ஒரு விசாரணையில் ஒரு நீங்கள் சொல்கிறது என்னென்னா அதிகாரிகளுடைய ஃபோனை வந்து க்ளோன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதாவது உங்கள் ஃபோனை என் ஃபோனோட மிரர் பண்ணிட்டேன். உங்கள் ஃபோனில் என்னென்னலாம் நீங்கள் பேசுகிறீங்களோ நடக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்களோ அது என் ஃபோனில் வரும். அந்த துருப்பு எடுத்து தான் அவங்க வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டது. இதை தான் முகுல் ரோஹித்க்கு அங்கே சொல்கிறாரு, ஃபோனை க்ளோன் பண்ணி எங்கள் ப்ரைவசியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, தேர் ஷுட் பி சம் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமாக பேசுகிறாரு. அப்போது அந்த விசாகன் ஐஏஎஸ் வீட்டுக்கு வெளியில் போட்டது எல்லாமே இடி தானே? கண்டிப்பாக இடியாக தான் இருக்கும். வேறு யாரும் பண்ணியிருப்பா? அதான் இவங்களுடைய குற்றம். இவங்க குற்றஞ்சாட்டினது அதை வச்சு தான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அத்துமீறீர்கள் அப்படி தான் கவாய் சொல்கிறாரு. நீங்கள்லாம் அத்துமீறீங்க, இடி என்பது அத்துமீறுகிறது. ஸோ ஏன்னா இடி தன் கடமையை செய்யும். ஏன்னா 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இடி தன் கடமையை செய்யும். ஸோ அதை வச்சு பார்க்கல, ஒரு அப்பட்டமான ஒரு இதாக இருக்குது. ஸோ அதை வச்சு கொடுத்துட்றாரு. இந்த முகாந்திரம்லாம் காமிக்கவும் அவர் வேறு வழி இல்லாமல் இன்ட்ரீம் ஸ்டே தானே கொடுத்தாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருங்க அப்படின்னு. பட் இது சுற்றி வரும். ஏன்னா அதெல்லாம் அவங்க ஆரம்பித்தது 41 எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் வந்து இவங்க சொல்கிறது வந்து 21 வரைக்கும் தான். 39 36 அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லையா? 36 அந்த காலத்தில். ஸோ எல்லாமே அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு வழக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த எஃப்ஐஆர்களை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க ஒன்றா. அதுக்கு வந்து அந்த இதே பேர் தான் யார், அந்த கவர்னருக்கு தீர்ப்பு வந்ததில்லை. இப்போ அந்த கவர்னர் அப்பாயிண்ட் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெங்கடச்சலபதி அவர் வந்து இன்னொரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதில் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, இந்த எஃப்ஐஆர்லாம் மூடிக்கிட்டு வராங்க அப்படின்னு. ஸோ அது மைட் ஹேவ் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு வந்து வெளியில் பேசப்படுது. ஆமாம், வெளியில் பேசப்படல. அது அவர் வந்து நேற்று வந்து ஏஜி வந்து சொல்கிறாரு, ரெக்கார்டில் எடுத்துக்காதீங்க, நான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சொல்லிடுறேன், இந்த மாதிரி எதுவும் வந்து எஃப்ஐஆர்களை மூடக்கூடாது என்று அப்படின்னு அவர் உத்தரவாதம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இல்லாமல் புகையாது. டிவிஎஸ்சி சார் எஃப்ஐஆரை போடுவதே வந்து பெரிய பிரம்ம பிரயத்தனம். ஆமாம். ஏன்னா நாங்கள்லாம் புகார் கொடுத்துருக்குறோம், அதனால் எங்களுக்கு தெரியும். ஆமாம். அதனால் போட்ட எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இவர்கள் போட்டிருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய புகார்களை வந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறதுல எல்லாமே மேஜராக டைரக்டாக சர்ப்ரைஸ் விசிட்டில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள். ஆமாம். அந்த எஃப்ஐஆர் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? தெரியல. இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லா எஃப்ஐஆர் இருக்காது, இவங்களால முடிஞ்சது. அதுதான் சார், இது அபத்தமான ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. வழக்கு தொடுத்தவங்க தான் அதுக்கு ஏற்ற எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், இவங்க பண்ணாங்களா இல்லையான்னு. அது வந்து நிலுவையில் இருக்கு, அதை பற்றி பேச வேணாம்.